இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு என்னை ஈர்த்த தலைவர். கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூங்கும் போது வருவதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது என்றார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம். இப்பூமியில் பிறந்த நாம் அனைவரும் தினம் தினம் எண்ணற்ற கனவுகள் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சைக்கிளில் செல்பவருக்கு காரில் செல்வது போன்ற கனவுகள், காரில் செல்பவருக்கு சொன்ன விமானத்தில் செல்வது போன்ற கனவுகள். ஆனால் நம் அப்துல் கலாம் காரை பற்றியோ சொன்ன விமானம் பற்றியோ கனவு காணவில்லை. அவர் கண்ட கனவு என்னவாக இருக்கும்? அவருக்கு கனவின் மீது அவ்வளவு மோகம் என்று உங்களுக்கு என்னிடம் கேட்க தோன்கிறதல்லவா? இதோ நான் சொல்கிறேன் உங்கள் முன். சிறு வயதில் அவர் கண்ட கனவுதான் அவரை இன்று ஏவுகணை நாயகனாக்கியது. அவர் அதை பற்றி மட்டும் கனவு காணவில்லை. இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த போதிலும் நம் நாடு இந்தியாவை பற்றியே கனவு கண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகை என்பது சாதாரண மனிதர்களுக்கும் 8 முழத்தில் தான் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டினார். எவ்வளவு உயரம் சென்றாலும் எளிமையாக வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டினார். உயர உயர பறந்து ஊர்க்குருவி பறந்தாகுமா? இந்த பழமொழியை மாற்றி உயர உயர பறந்து பல வெற்றிகளையும் தோல்விகளையும் கண்டு ஊர்க்குருவி பறந்தாகும் என்று வாழ்ந்து காட்டினார். கலாம் இந்தியாவில் உள்ள 100 கோடி மக்களின் முகத்திலும் 100 கோடி புன்னகையை காண வேண்டும் என்பதுதான் என் கனவு என்றார். அவர் கண்ட கனவு நாம் நிறைவேற்றவும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.